தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறதான வேளையில அருமையான பிரதர் அகஸ்டின் ஜோபகுமார் அவர்கள் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆராதித்து கூடி வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். சாதாரணமாக ஒரு தேசத்திற்கு அடுத்த வருடம் போகிற வழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் நான் போன தடவை வந்திருந்த போது சலாலாவில் இருந்து வந்தவர்கள் என்னை மிகுந்த வருந்தி கேட்டுக்கொண்டபடியினாலே நான் ஸ்ரீலங்காவை முடித்துவிட்டு சலாலா போய்விட்டு திரும்ப வர வேண்டும் என்று தான் நான் அவர்களுக்கு டேட் கொடுத்தேன். ஆனால் உங்களுடைய அன்பின் அதிகாரமான வார்த்தைகள் என்னை அங்கே நேற்றைய தினத்திலே நான் 5:35 வரைக்கும் பேசிவிட்டு 7:15 ஃப்ளைட்டை பிடித்தேன் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். கூட்டத்தை முடித்து விட்டு பிரதர் வெஸ்லி மேக்ஸ்வெல் கையில் கொடுத்து விட்டு ஓடோடி வந்து கடைசி மனிதனாக ஃப்ளைட்டில் ஏறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் மத்தியில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நோக்கம் இருக்கும் என்று நம்புகிறேன். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் 3 கூட்டங்கள் 2.5 மணி நேரம் 2 மணி நேரங்கள் பேசிவிட்டு வந்திருக்கிறேன் என்று தான் நான் சகோதரரிடத்தில் சொன்னேன். ஆனாலும் அவர்கள் உடனடியாக கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் நான் உங்கள் மத்தியில் இருப்பேன். நாளையிலிருந்து என்னுடைய மனைவி என்னோடு கூட தேவனுடைய பணியை செய்வாள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த சலாலாவுக்கு நான் இதுவரை போனதில்லை. தேவன் அங்கேயும் உள்ள மக்களோடு கூட இடைப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாக அவர்களை மாற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த நாளில் உங்களோடு கூட இன்றைக்கும் நாளைக்கும் நான் பேசுகிறேன். அடுத்த நாள் என்னுடைய மனைவி உங்களோடு கூட குடும்பத்துக்கான காரியங்களை குறித்து பேசுவாள். தன்னுடைய வாழ்க்கையின் கடந்து வந்த பாதைகளில் கடந்த மாதத்தில் தான் நாங்கள் 40 வருடங்கள் எங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்தோம். 40 years. It was not an easy thing. 40 வருடங்கள் மிஷனரி பணியிலே ஒன்றாக இணைந்து நாங்கள் 2 பேரும் ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்காக ஜெபிக்கிற தேவ மக்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய ஊழியங்களிலே ஆதரவாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாமே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இன்றைக்கும் நாளைக்கும் நான் ஒரே காரியத்தை குறித்து உங்களுக்கு பேசும் முன்னதாக ஒரு சின்ன பாடலை இந்த வருடத்தில் நான் எழுதின ஒரு சின்ன தமிழ் பாடலுடைய முதல் கவியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் சபை வேகமாக வந்து கொண்டிருக்கிறதற்கான காரியங்களை குறித்து நான் பேசாவிட்டாலும் அதற்குரிய ஆயத்தத்தை குறித்து பேசும்படியாக தேவனோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கும் நாளைக்கும் உங்கள் மத்தியில தேவனை சந்திக்கிறதற்கான ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டிய அவசியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக நான் நினைத்தபடியினாலே ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினபடியினாலே நான் இந்த வருடத்தில் நான் எழுதின ஒரு பாடலை அவருடைய சில வரிகளை மாத்திரம் உங்கள் வாயிலை போட விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லலாம். மேக மீதினில் ராஜனை வேகமாய் வந்திடுவார், சோகமான சியோனை ஏகமாய் அழைத்து செல்வார். நான் அந்த பாடல் எழுதும் போது இந்த வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நான் எழுதினேன். சோகமான சியோன் என்கிற தேவ சபைக்கு ஆண்டவர் வரமாட்டாரா என்கிற தவிப்பு ஏக்கம் இருக்க வேண்டிய அவசியத்தை கொஞ்சம் உணர்த்தும் வண்ணமாக சோகமான சியோனை ஏகமாய் அழைத்து செல்வார். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. ஆனா அதுக்கு நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஆண்டவரை வர சொல்லும் போது நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அதையும் உணர்த்தும் வண்ணமாக ஒரு கவியை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒருவரும் கிரியை செய்ய இயலா, ராக்காலமும் நெருங்கிடுதே, ஒருவரும் கெட்டு போகாமலே ராஜ்யத்தின் செய்தி சொல்லிடுவோமே. நமக்கு இருக்கிற பொறுப்பையும் உணர்ந்து ஆண்டவரையும் வரவழைக்கத்தக்கதான ஒரு பாடலை எழுதத்தக்கதாக இன்னும் 2 கவிகள் இருக்கிறது. முடியுமானால் நாளைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த கவியை நான் ஒரு தடவை பாடுகிறேன். நீங்கள் எளிதான ராகம், மிகவும் எளிதான வார்த்தைகள், தேவன் உங்களுடைய மனதில் அதை எழுதும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். மேகமீதில் ராஜனே வேகமாய் வந்திடுவார், சோகமான சியோனை
வேகமாய் அழைத்து செல்வா. மேகமீதில் ராஜனே வேகமாய் வந்திடுவா. சோகமான சீயோனை ஏகமாய் அழைத்து செல்வா. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. மேகமீதில் ராஜனே வேகமாய் வந்திடுவா. சோகமான சீயோனை ஏகமாய் அழைத்து செல்வா. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. எல்லாரும் ட்ரை பண்ணலாமா? மேகமீதில் ராஜனே வேகமாய் அழைத்து செல்வா. மேகமீதில் ராஜனே வேகமாய் வந்திடுவா. சோகமான சீயோனை ஏகமாய் அழைத்து செல்வா. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. கவி கொஞ்சம் மாத்தி அதை நான் பாடுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவரும் கிரியை செய்ய இயலா, ராக்காலமும் நெருங்கிடுதே. ஒருவரும் கெட்டு போகாமலே ராஜ்யத்தின் செய்தி சொல்லிடுவோமே. ஒருவரும் கிரியை செய்ய இயலா, ராக்காலமும் நெருங்கிடுதே. ஒருவரும் கெட்டு போகாமலே ராஜ்யத்தின் செய்தி சொல்லிடுவோமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. மேகமீதில் ராஜனே வேகமாய் வந்திடுவா. சோகமான சீயோனை ஏகமாய் அழைத்து செல்வா. கரங்களை தட்டி பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே சீக்கிரமா வந்துருங்கப்பா, எங்க கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அதுதான், எங்க வேதனைக்கும் பாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுதான், எங்க போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுதான், விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுல இருந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுதான். ஆண்டவரே சீக்கிரமா வந்துருங்க ஆண்டவரே. வேதம் அப்படித்தான் முடியுது. கர்த்தராகிய இயேசுவே வாரும், ஆவியும் மனவாட்டியும் வாரும் என்பார்களாக என்றுதான் சத்திய வேதம் முடியுது. அந்த பெரிய எதிர்பார்ப்பு. மனுஷன் எவ்வளவுதான் கண்டுபிடிப்புகளை செய்தாலும், இந்தியா மார்ஸுக்கு அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு பெரிய ராக்கெட் அனுப்பி இருக்கிறது. 250 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இந்தியாவோடு கூட அந்த ராக்கெட்டுடைய கண்ட்ரோல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். they still could control the whole path. அதனுடைய எல்லா வேகம் மற்ற காரியங்கள் எல்லாம் இப்பவும் கண்ட்ரோல் பண்ண. ஆனா மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 காணும், பூமியில கிடக்கிறத காணும்.
மேலே எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். பூமிக்குள்ள இருக்கிற பூமியில அது எங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியல. 22 பெரிய நாடுகள் சேர்ந்து தேடுனா கடலுக்குள்ள இருக்குதா, தரையில இருக்குதா, கடத்திட்டு போனாங்களா, கடலுக்குள்ள போகும்போது எப்படி போச்சுது, எந்த இடத்துல போய் விழுந்து, ஒரு நோ ஐடியா at all, not a single iota of an idea. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் மனுஷனுடைய ஞானத்துக்கு குட்டு போடுறாரு. ஆண்டவர் ஞானிகளை பைத்தியக்காரர்களாக மாற்றுகிற ஒரு நேரத்திற்கு ஒரு பெரிய காரணம். இந்த காரணத்தை சொல்றது காரணம், எப்பா நீ எவ்வளவுதான் உயரமா பல லட்சம் மைல்களுக்கு அப்பால இருக்கிற ஒரு காரியத்தை நீ இயக்குவிக்கிறதுக்கு ஞானம் படைத்தவனா இருந்தாலும் உன் காலுக்கடியில் இருக்கிறத பார்க்கறதுக்கு உனக்கு தெரியலடா. இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை அதுதான். மேலே இருக்கிறதெல்லாம் என்னெல்லாமோ செய்வான், ஆனால் தான் கால் கடிக்கிறது இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அதை இயக்குவிக்கிறதுக்கோ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஒரு காரியத்தை எனக்கு சொல்லுது, என் ஆண்டவரே உயர்ந்தவர், என் ஆண்டவரே ராஜரீகம் பண்ணுகிறா. அவர் செய்ய நினைக்கிறது மாத்திரம்தான் தடைபடாது, மனுஷன் செய்கிறது அல்ல என்பதை உணர்த்துவிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து வருகிறார். எல்லாருமாக சேர்ந்து மறுபடியும் நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? ஸ்கிரீன்ல போட்டாங்க. சோ ஃபாஸ்ட். தேங்க்யூ. மேகமீதில் ராஜனே வேகமாய் வந்திடுவா, சோகமான சீயோனை வேகமாய் அழைத்து செல்வா. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. மேகமீதில் ராஜனே வேகமாய் வந்திடுவா, சோகமான சீயோனை ஏகமாய் அழைத்து செல்வா. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. ஒருவரும் சிறியை செய்ய இயலா, ராக்காலமும் நெருங்கிடுதே. ஒருவரும் கெட்டு போகாமலே ராஜ்யத்தின் செய்தி சொல்லிடுவோமே. மறுபடியும் ஒருவரும் கிரியை செய்ய இயலா, ராக்காலமும் நெருங்கிடுதே. ஒருவரும் கெட்டு போகாமலே ராஜ்யத்தின் செய்தி சொல்லிடுவோமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. இயேசுவே வாருமே, தீவிரம் வந்திடுமே. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா.
உருமாற்றும், என்னை உடைத்து விடும், உருமாற்றும், பண்படுத்தும், பயன்படுத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய கிருபையினாலே இங்க நீ ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு அதற்கு பின்னராக தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக மீண்டும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் வரும் நாட்கள் எங்களுக்கு எளிதானது அல்ல என்பதை நீங்கள் அறியும்படியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். விசேஷமாக வட இந்தியாவில் இந்த நாட்களில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களுடைய தாக்கத்தை உடனடியாக நாங்கள் சந்திக்க ஆரம்பித்து விட்டோம். ஒருவேளை மேலே இருக்கிறவர்கள் அதை குறித்து பேசாவிட்டாலும் கீழே இருக்கிறவர்களால எங்களுக்கு அதிகமான பாடுகள். 2 மாதத்திற்கு முன்னதாக எங்கள் பைபிள் கல்லூரிக்கு வந்திருந்த ஒரு தம்பி ஏன் அவன் பைபிள் கல்லூரியிலே போய் ஊழியக்காரனாக மாற்றப்படுகிறான் என்று சொல்லி ஜார்க்கண்டிலே சரணா என்கிற ஒரு மதத்தை அவர்கள் பின்பற்றி இயற்கையை வழிபடுகிறவர்கள் தீவிரமாக கிரியை செய்கிறதை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். அந்த ஜார்க்கண்ட் பகுதிகளிலே கர்த்தர் ஒரு ஏரியாவில் நல்ல ஊழியத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட விசுவாசிகளை கொண்ட ஒரு சபையை ஒரு இன்டீரியர் கிராமத்திலே ஸ்தாபிக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்த போது அங்கே இருந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையும் ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்று 4 பிள்ளைகள், அவளுக்கு 3 பெண் பிள்ளைகள், 2 பெரிய மக்கள், 3வது பையன், 4வது ஒரு மகள் இருந்தாள். அவள் ஒரு விதவை. ஆனாலும் ஆண்டவரை நேசித்தபடினால என் பிள்ளையும் ஆண்டவருக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி 2 பிள்ளைகளுக்கு திருமணமாயிருந்தது. 3வது பையனை பைபிள் காலேஜுக்கு அனுப்பினதை அவளை கூப்பிட்டு அதை அடித்து அவளை காட்டுக்கு கொண்டு போய் கோடரியால் வெட்டி போட்டார்கள். இந்த பையனை நாங்கள் அங்கே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது அவன் இரவிலே கடந்து செல்லும் போது தன்னுடைய தங்கைக்கும் ஆபத்து என்று சொல்லி அந்த தங்கையையும் கூட்டிக் கொண்டு அவன் இரவோடு இரவாக இங்கே வந்து விட்டான். அங்கே சபையும் இதனால் பாதிக்கப்படவில்லை. சபையில் இருக்கிற மக்கள் இன்னும் வீறு கொண்டிருக்கிறார்கள். 150 விசுவாசிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலையும் ஒரு தாய் தன்னுடைய மகனை எதற்கு வேதாகம கல்லூரிக்கு அனுப்பினாள், எதற்கு அவனை ஊழியக்காரனாக மாற்றி நம்முடைய குலத்துக்கு நீ ஆண்டவரை சொல்லுவதற்கு வருகிறாயா என்கிறதுனாலே அவள் கோடரியாலே வெட்டி கொல்லப்பட்டு மரத்திலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இந்த பிள்ளை போன போது அந்த தாயை எடுத்து அவர்களே அதை எரித்தும் விட்டார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை உண்டு. போன வாரத்தில் நான் இலங்கையில் இருக்கும்போது எனக்கு ஆஃபீஸிலிருந்து செய்தி வந்தது. எங்களுடைய வேதாகம கல்லூரியில் 1 மாதம் பிராக்டிக்கல் ட்ரைனிங்காக அவர்கள் ஃபீல்டுக்கு போக வேண்டும். அப்படி போன ஒரு இடத்துலையும் ஒரு பைபிள் காலேஜ் தம்பியை ஒருவனை நன்றாக அடித்து புடைத்து அவனால் பேசக்கூட முடியாத அளவுக்கு போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அப்படியாக எங்களுக்கு வட இந்தியாவில் விசேஷமாக உபத்திரவங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதான காரியத்துக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் முந்தா நாள் 210 பேர் ஒரு இடத்துல ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஒரு பக்கம் கர்த்தர் கிரியை செய்கிறார். அதுவும் வாரணாசிக்கு பக்கத்துல 40 கிலோமீட்டர் தூரத்துல மோடி ஜெயித்த அந்த இடத்துக்கு பக்கத்துல பிராமணர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு பெரிய கிரியை செய்து வருகிறபடினால 210 பேர் 3 நாளைக்கு முன்னதாக ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஒரு பக்கத்தில் பெரிய அறுவடையை பார்க்கிறோம், இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல்களை பார்க்கிறோம்.
ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். கடந்த நவம்பர் மாதத்துல பிஜேபியினுடைய தலைவராக இருந்து இப்பொழுது ஹோம் மினிஸ்டராக இருக்கிற ராஜ்நாத் சிங் அவருடைய தொகுதி அல்லது பிறந்த ஊராகிய சந்தவுளிலே நாங்கள் ஒரு கன்வென்ஷன் நடத்துவதற்காக 1800 விசுவாசிகள் கூடும்படியாக ஒரு ஏற்பாடு செய்திருந்தது. பயங்கரமான மழை பெய்தது. அது நிமித்தமாக திறந்த வழியில் அந்த கன்வென்ஷனை 3 நாட்கள் விசுவாசிகளை கூட்டி அவர்களை வைத்து அவர்களுக்கு படித்து கொடுத்து அவர்களை அனுப்புவதற்கான அந்த ப்ரோக்ராம் நடந்த போது அது ஒரு ரைஸ் மில்லிலே ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆனால் மழையின் காரணமாக என்ன 1200 பேர் வந்து விட்டார்கள். இன்னும் 600 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினவர்கள் வர முடியவில்லை. அவர்கள் வரும்போது அங்கே இருந்த தலைவர்கள், அங்கே இருந்த ஒரு பூட்டப்பட்டிருந்த ஒரு சினிமா ஹால், அது ஒரு பிஜேபி மனுஷனுக்கு சொந்தம். அவரிடத்துல போய் கேட்டபோது தாராளமாக தருண் என்று திறந்தெல்லாம் விட்டு விட்டார். வாடகையும் வாங்கி கொண்டார். வாங்கி எல்லா விசுவாசிகளையும் உள்ளே அடைத்து விட்டு கேட்டை பூட்டி வைத்து அவர்கள் எதிரிகளை வைத்து எல்லா விசுவாசிகளையும் தாறுமாறாக தாக்கி 7 பேரை ஜெயிலிலே போட்டு அதில் அந்த தலைவரையும் ஜெயிலிலே போட்டு நவம்பர் மாதத்தில் ஒரு பெரிய கலாட்டாவே அங்கே நடந்து அங்கே சந்தவளியில் இருந்த அந்த ஊழிய தலைவர் அங்கே இருக்கக்கூடாதபடி அவர் கடந்து வந்தார். டிசம்பர் மாதத்தில் அதே தலைவருடைய மனைவி ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு வரும்போது ஒரு சின்ன டியூப் கடந்தது. அதில் மோட்டார் சைக்கிளில் அவர் ஏறி அப்படி இறங்கும்போது சாதாரண ஸ்பீடில் இருந்தபோது அவள் விழுந்து அந்த இடத்துல இறந்து விட்டாள். கவனியுங்கள், நான் இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறவங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நவம்பர் மாதத்தில் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். மறுபடியும் பெயிலில் வெளியே எடுத்தோம். அதுக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் மனைவி 5 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு தான் திருமணம் ஆயிருக்குன்னு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள். அவள் மரித்ததை 22ஆம் தேதி மரித்தாள். 23ஆம் தேதி நான் தான் அதை அடக்க ஆராதனை நடத்தினேன். சாயங்காலம் ஆகிவிட்டது. அவளுடைய ஒரு மகள் டெல்லியிலிருந்து வரவேறதுக்கு நேரம் ஆகிவிட்டது. ஆனால் அவள் வர முடியவில்லை. காத்திருந்தோம். ஆனால் சாயங்காலம் ஆகிவிட்டது. சாயங்காலம் மற்றவர்களும் வந்திருந்தனால் மற்றவர்களை நான் கவனித்து கொண்டிருந்து 24ஆம் நாள் காலையில 6 மணிக்கு நான் அவரை பார்க்கிறதற்கு, அவர் இருந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பார்க்கிறதற்கு நான் போனால் அவரும் அவருடைய பிள்ளைகளும் இல்லை. எங்கே என்று கேட்டு ஃபோன் பண்ணினேன். அவர் சொன்னார், ஆனால் இன்னைக்கு ஒரு சர்ச்சு டெடிகேஷன் நான் தான் பண்ணணும், அதனால பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டேன். மனைவியின் மரணம் என்னுடைய ஊழிய ஓட்டத்தை தொடக்கூடாது என்று சொன்னாரே. பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் ஆனந்தம், ஏன்னா அந்த வைராக்கியமான மனைவியை துடிக்க சாக கொடுத்து விட்டு அடுத்த நாள் காலையில ஒரு ஆலய பிரதிஷ்டைக்கு போய் நிற்கிறார் என்றால், குடும்பமாக நிற்கிறார் என்றால், அது வட இந்தியாவில் இப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனால் நடந்தது என்ன? அடுத்த நாள் ஜனவரி மாதத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு முன்னதாக அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஜீப்பை கொடுத்திருக்கிறோம். அவர் வாகனத்தை விடுத்து விட்டு அதில் தான் டிரைவர் படுத்து தூங்கியிருந்தான். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு டாய்லெட் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த வெஹிக்கிளை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். நவம்பர் மாதத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். டிசம்பர் மாதத்தில் மனைவி இறந்தார். ஜனவரி மாதத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாகனத்தை இழந்தார். அவர் என்னிடத்துல ஓடி வந்து கேட்டார், எனக்குள்ள என்ன பாவம் இருக்கிறது, நான் என்ன குறை உள்ளவன், தயவு செய்து எனக்கு சொல்லி காட்டுங்கள். தொடர்ச்சியாக நான் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு ஏதோ என்னில் தான் குறைவு இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆண்டவரையும் கேள்வி கேட்கவில்லை, சத்துருவையும் கோவித்துக் கொள்ளவில்லை. தன்னை ஆராய்ந்து செய்கிற ஒரு நல்ல ஊழியக்காரர்களை உருவாக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழல் வழியாக நாங்கள் கடந்து போகிறபடினாலே உங்களுடைய ஜெபத்தினால எங்களை இன்னும் அதிகமாக தாங்குவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போகவில்லை. நான் இங்கே இருந்து போகும்போது எங்களுடைய நம்முடைய சபைகளில் இருந்து ஒரு 1500 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்ட ஒரு யூத் கேம்பில் பேச வேண்டும். நான் பிரதர் ஐசக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா என்னை 19ஆம் தேதி விட்டுருங்க, மீட்டிங் ஆரம்பிக்குது. அவர் சொன்னார், எப்படி நாங்கள் வெள்ளிக்கிழமை விடுவோம், நீங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரி கிளம்பிடுங்கன்னு சொன்னதுனால நான் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இடையிலே போய் 4 பிரசங்கங்களை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக ஓடுவதற்கு எனக்கும் என்னோடு கூட சேர்ந்தவர்களுக்கும் தேவன் தைரியத்தையும் பலத்தையும் தந்தது மாத்திரமல்ல, பலத்த கிரியைகளை தேவன் ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களை ஜெபத்தில் தாங்கும்படியாக கேட்கிறேன்.
இந்த நாளில் உங்களோடு கூட வைக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்த போது 3 வசனங்களை இன்றைக்கும் நாளைக்கும் உங்களோடு கூட நான் பேசும்படியாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34, 35, 36வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்கிற செய்தியை நாம் மறுக்க மாட்டோம். நாம் அதற்கான அடையாளங்களை பார்க்கும் போதெல்லாம் இயேசு வருகிறார், ஆகையினால இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாம் அதை குறித்து கொஞ்சம் அதிகமாக சிந்தனை கொள்கிறவர்கள் தான். ஆனால் அந்த வருகிற நேரத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறதைத்தான் நான் இந்த நாளிலே பேச விரும்புகிறேன். அவருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து நான் பேசி அநேக காரியங்களை ப்ரூவ் பண்ணுவதற்கு நான் வரவில்லை. மாறாக அவர் வருகிற நேரத்தில் ஆண்டவர் என்னிலே என்ன எதிர்பார்க்கிறார், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த 3 வசனங்களின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எப்படி வருகிறார், எப்படி அவர் வரும்போது நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை குறித்து அந்த வசனங்களிலே கொஞ்சம் தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற காரியத்தை கொஞ்சம் நான் உங்கள் தியானத்திற்கு கொண்டு வந்து கொஞ்சம் உண்மைகளை, ஆழமான கருத்துக்களை வேதத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 36வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது, ஏனென்றால் அது பூமியின் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல ஒரு நாள் வருகிறது. பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளின் மேலும், எல்லா ஜனங்களின் மேலும், எல்லா தேசத்தார்கள் மேலும், எல்லார் மேலும் அந்த நாள் ஒரு கண்ணியை போல வருகிறது. ஆகையினால இனி சம்பவிக்க போகிற அந்த காரியங்களுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். யார் தப்புவிக்கப்படுவார்கள் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படிப்பட்டவர்களுக்கு தப்பி போகத்தக்கதான போக்கு உண்டாகிறது என்பதையும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். கூடவே தேவன் என்னையில எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரவானாக மாற வேண்டிய அவசியத்தையும் அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியத்தையும் இயேசு அழகாக சொல்லி இருக்கிறார். இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரனை ஒரு இஸ்லாமிய நண்பர், படித்தவர், ஆனால் வேதத்தையும் வாசித்திருக்கிறவர், வேதத்தின் உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடு இருந்தாலும் தீவிரமான ஒரு காரியத்தை வந்து அந்த மிஷனரி இடத்துல கேட்டார். என்ன கேட்டார்? ஐயா, உங்களுடைய பிரசங்கங்களை நான் கவனித்து வருகிறேன். ஏனென்றால் ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு பயங்கரமான தியாலஜியன். அந்த தியாலஜியனுடைய பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் இயேசு தேவகுமாரன் என்று. அங்கேதான் எங்களுக்கும் உங்களுக்கும் இடிக்கிறது. நீங்கள் அந்த பாதி ஒரு தேசத்தில் இருக்கிறபடினா இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் தேவகுமாரன் என்று சொல்லுவதுதான் எங்களுக்கு இடிக்கிறது. அவரை தீர்க்கதரிசி என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அவரை நீங்கள் தேவகுமாரன் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் வேதம் முழுவதும் நான் பார்க்கிறேன் மனுஷகுமாரன் 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 தானே இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்கள் என்னையா அவரை தேவகுமாரனாக மாற்றுகிறீர்கள்?
நீங்கள் ஏன் அவரை தேவகுமாரனாக உயர்த்துகிறீர்கள்? நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டார். இப்படிப்பட்ட கேள்வியை நீங்கள் இந்த தேசத்தில் சந்திப்பீர்கள் என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். வேதத்தை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் மற்றவருடைய கேள்விக்கு பதில் சொல்வது மாத்திரமல்ல, அதை உபயோகப்படுத்தி அவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு அது உபயோகமாக இருக்கும் என்பதற்காக இந்த சின்ன உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நாமும் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் ஒருவேளை ஆமா, ஆண்டவர் முழுவதும் மனுஷகுமாரன் வரும் நாளிலே மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருந்ததான் ஆண்டவரே பேசி இருக்கிறார், நாம் அவரை எதுக்கு தேவகுமாரன் என்று சொல்லுகிறோம் என்று நீங்கள் கேட்கலாம். சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த கிளைம் பண்ணுவதற்கு இயேசு மாத்திரம்தான் உரிமை பெற்றவர். அல்லேலூயா. வேதம் எவ்வளவு அழகாக சொல்கிறது பாருங்கள். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த காரியத்தை நன்றாக அறிய வேண்டும். அதை ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாயிலிருந்து சொன்ன ஏதாயிலும் ஒரு சந்தர்ப்பத்தை காண்பிக்கிறீர்களா என்று அந்த ஸ்டான்லி ஜோன்ஸை அந்த இஸ்லாமிய நண்பர் கேட்டபோது, அதுவரைக்கும் நிறைய தியாலஜிக்கல் காரியங்களை பேசி வந்த அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் திடீரென்று இந்த கேள்வி வந்த உடனே முழித்து விட்டார். அப்பொழுது அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் தெரியவில்லை. அவர் ஒரு சில நிமிடங்கள் குழம்பி போய்விட்டார். ஸ்தம்பித்து நின்று அவரை பார்த்து முஸ்லிம் நம்பர் சரியாக மாட்டிக்கொண்டார் நினைக்கும் போது அவர் ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்தார். என்ன ஏறெடுத்தார்? இந்த காரியம் பெங்களூர்ல நடந்தது. அவர் ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்தார். ஆவியானவரே, நீர் என்னை வெட்கப்பட்டு போக விடாத ஒரு நல்ல ஆண்டவர் அல்லவா? எதிர் பேசுகிறவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த நேரத்தில் போதிக்கிறவர் அல்லவா? எனக்கு போதியும் என்று சொன்ன உடனே அவர் கையில் இருந்த வேதத்தை திருப்பின போது அவர் ஒரு வசனத்தை திருப்பினார். அதில் நேராக அவருடைய கண்கள் பட்டது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வாசிக்கலாம். 35வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரை வாசிக்கலாம். பிறவி குருடனுக்கு கண் திறக்கப்பட்ட சம்பவத்தை எழுதிவிட்டு அந்த பிறவி குருடனை தேவாலயத்தின் மக்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது அங்க கேள்வி என்ன கேட்கிறார்? நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற அவர் நான் தான் என்றார். உடனே அவன் விழுந்து விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பணிந்து கொண்ட அந்த வசனத்தை காட்டினவன அந்த இஸ்லாமிய நண்பர், ஒரு படித்தவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றாய் கவனியுங்கள். மனுஷகுமாரனாக அவர் வெளிப்பட்டதனுடைய ஒரு சின்ன காரியத்தை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தில் இருக்கிறவர், தேவனுடைய செல்ல குமாரன் என்றவர் பெயர். தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற அவருடைய குமாரன் என்னையும் உங்களையும் மீட்பதற்கு மனுஷகுமாரனானார். அதைத்தான் இந்த பாட்டில் பாடுகிறோம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கடந்த டிசம்பர் மாதத்திலே மும்பையில நடந்த ஒரு பெரிய திரள் கூட்டத்திலே, வெளிக்கூட்டத்திலே பேசும்படியாக நான் கலந்த போது அங்கே என்ன ஒரு சகோதரி வந்து சந்தித்தார்கள். அவர்கள் தங்களுடைய காரியத்தை எனக்கு சொன்ன போது, நான் இங்கே தங்கியிருந்த அறையிலே வந்து அவர்களினோடு கூட அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்ட போது எனக்கு கொஞ்ச நேரம் கைகள் எல்லாம் மரத்து போய்விட்டதுன்னு சொல்லுவேன். ஏனென்றால் சாட்சி இந்த பாழான பூமியை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் அழகாக பாடினோம், பரிசுத்தர் 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 என்று நித்தமும் சதா காலமும் புகழ்ந்து போற்றப்படுகிற அந்த பரிசுத்தத்தில் இருக்கிற தேவன் இந்த பாவமுள்ள பூமியை, பாவிகள் நிறைந்த பூமியை, அட்டகாசங்களும் துன்மார்க்கமும் நிறைந்திருக்கிற அந்த பூமியை நேசித்து இறங்கி வருகிற அந்த நேசம் என்னை உருக்குகிறதற்காக அவர்கள் சொன்ன காரியம் என்னை அசைத்து விட்டது. என்ன சொன்னார்கள்? பிரதர், நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நான் 3 வயது சின்ன குழந்தையா இருக்கும்போது என் தாயோடு பிறந்த என்னுடைய சகோதரரால் கெடுக்கப்பட்டேன். எனக்கு கைகாலம் விரைத்து போகும் போல ஆகிவிட்டது. I was continuously molested by that person. அவர் என்னை தொடர்ச்சியாக துன்பப்படுத்தினார். இதற்குள்ளாக எனக்குள்ள ஒரு பெரிய வெறி உண்டாக ஆரம்பித்தது. நான் ஹைஸ்கூலுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 25 வாலிபருடைய வாழ்க்கையை நான் பாழடித்தேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. Can you just imagine? A girl studying in the high school could totally spoil the life of 20. அவள் சொன்னாள், எனக்குள்ள ஒரு வெறி வந்து விட்டது, இந்த ஆண் வர்க்கத்துக்கு விரோதமாக நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஹைஸ்கூல்லே படிக்கும் போது 25 பேருடைய வாழ்க்கையை கட்டு குட்டிச்சவர் ஆக்கிவிட்டேன். எனக்குள்ள ஒரு பெரிய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவளாக நான் ஒரு பெரிய பாதாள பைரவியை போல யாரை விழுங்கலாம் என்று அலைந்து கொண்டிருந்த என்னை இயேசு சந்தித்தார். இன்றைக்கு ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஓவாக இருக்கிறார்கள். அவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு. she is not afraid to share because at the age of 3 வயதுல என்னை கெடுத்து போட்ட ஒரு பாதகனுடைய மூலமாக எனக்குள் வந்த அவிசுத்த ஆவி என்னை வெறியலாக மாற்றி, இயேசு ஒருவர் வராவிட்டால் என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் ஏராளமானவர்கள் நன்றாய் படிக்கக்கூடிய ஞானம் இருந்தது. I was the best student, but I had this. அழகானவள், பார்க்கிறதுக்கு இன்றும் அழகானவள், அறிவு படைத்தவள், ஆனால் சத்துருவினால் ஆட்கொள்ளப்பட்டு ஹைஸ்கூல் படிக்கும் போதே 25. எனக்கு என்னால் நம்ப முடியல. நான் சொன்ன உண்மையை சொல்றேன், என் கைகள்லாம் மரத்து போய்விட்டது கொஞ்ச நேரத்துக்கு. இவ்வளவு பாழான பூமியை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்டவராக இயேசு நேசித்து இறங்கி வந்து நம்மை நேசித்ததினால மானிடனா மனுஷகுமாரனா இறங்கி வந்தார். ஐயா, மனுஷகுமாரனா இறங்கி வந்தார். அதை குறித்து சொல்லுகிற எபிரேய நிருபாக்கிய இன்னும் 2 காரியங்களை சொல்கிறார். என்ன என்பதை காட்டி கொடுத்து விட்டு நான் அந்த வசனத்துக்குள்ள உங்களை அழைத்து சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் ஆண்டோடைய அன்பை தியானித்த பின்புதான் நம்ம ஆண்டவர் நம்மளத்தை எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம். ஏன் அப்படி ஆனாராம்? 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஒரே ஒரு காரியத்துக்காக, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? என்ன மரண பயத்திலிருந்து மாத்திரமல்ல, தன்னுடைய மரணத்தினால தான் சாத்தானை அழிக்கும்படியாக மானிட உருவில் அவர் வர வேண்டியதாயிற்று.
சரி, ஓகே, வாட் அபவுட் டுடே சார்? இன்றைய குறித்து என்ன? அதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கலாம், 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். Because he came in the form of a man, மனுஷகுமாரனாக அவர் வந்ததினால எனக்கு என்னுடைய பலவீனத்துல, என்னுடைய குறைவுகள்ல, என்னுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 3ஆம் தேதி ஜெயலலிதா அம்மா மோடியை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், செய்தியிலே பார்த்திருப்பீர்கள். 65 பக்க பெரிய கோரிக்கைகளோடு கூட கொண்டு அந்த மோடியை சந்தித்து விட்டு 50 நிமிடம் பேசிவிட்டு வந்த அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்தித்தார்கள், டிவி நிருபர்கள் சந்தித்தார்கள். What do you think about மோடி? மோடியை குறித்து நீங்கள் இப்பொழுது என்ன நினைக்கும்? முன்னால he was your friend, எலெக்ஷன்ல he was your enemy. முன்னால அவர் ரொம்ப ஃப்ரெண்டு, ஏன்னா அவரை நீங்க இன்விடேஷன் கொடுத்தீங்க, அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போறேன்னு சொன்னீங்க, நீங்க உங்க பதவியேற்பு விழாவுக்கு அவரை கூப்பிட்டீங்க, அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னுட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் டூரிங் த எலெக்ஷன் டைம் யூ நெவர் வாண்டட் டு பி வித் ஹிம். ஏன்னா லேடியா மோடியான்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஒருவேளை கொஞ்சம் பேர் ஜெயிச்சுட்டாங்க, நான் பிரைம் மினிஸ்டர் ஆகலன்ட்டு தான் நீங்க சான்ஸ் நீங்க கொடுக்கல. பத்திரிகை நிருபர்கள் ரொம்ப ரொம்ப நாசூக்கா கேட்டார்கள். அப்பொழுது நீங்க எனிமியா மாறிட்டீங்க. இப்போ what do you think? What is your position now? How do you feel now? மோடியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அம்மா ஒரு நல்ல காரியம் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமா? இதுக்கு முன்னால இருந்த பிரைம் மினிஸ்டர் யாரும் சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இல்ல. அதனால ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு என்ன ப்ராப்ளம், ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அது பண்டித ஜவஹர்லால் நேருவா இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, டாக்டர் மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இது விளங்கவே செய்யாது. ஆனா இவர் சீஃப் மினிஸ்டர் 12 வருஷம் இருந்ததுனால நான் சொன்னதெல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாரு. நான் அதை வாசித்த உடனே எனக்கு தோணுது, ஆண்டவரும் அப்படித்தானே. அவர் வெறும் தெய்வனாக இருந்து பரிசுத்தமா இருந்தானா, பரிசுத்தமா இருந்தா எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட மாட்டான்னு தான் சொல்லுவேன். ஆனா அவர் என்னை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடினால நான் இன்றைக்கு தைரியம் கொண்டு அவருடைய சிங்காசனத்திற்கு முன்னதாக வர முடியும். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பாடலுடைய அந்த கவியில் ரொம்ப அழகானவைகள். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினார், நான் வந்தேன் மானிடனாய். அதை தெரிந்தவர்கள் பாடலாமா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் தேடி வந்தேன் மானிடனாய். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறதுனால இன்னொரு காரியம் நடந்தது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடினால ஒரு காரியத்தை பிதா செய்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பார்க்கலாம். 22வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிக்கலாம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படியாக்கு பிதானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். 27வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஏன் அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். He understands the problem of you. He understands the trouble and the pressure on you. உன் மேல இருக்கிற அழுத்தம், உன் மேல உனக்கு இருக்கிற போராட்டத்தை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறபடியினால அவருக்கு பிதாவை குறித்தும் நன்றாக தெரியும். பிதாவின் தற்சொருவமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை போல என்னை போல அவர் இந்த பூமிக்கு வந்தபடினால நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் பிதா ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் நீங்களும் நானும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியம் உண்டு. நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்வதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரத்துல இதை குறித்து தெளிவான காரியத்தை பவுல் அங்கே எழுதுகிறது பார்க்கலாம், வாசிக்கலாம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நாம் எல்லாரும் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 14வது அதிகாரம் 10வது 12வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும், Paul writes this epistle to the believers, to the church. அதை குறித்து கொஞ்சம் பின்னால பேசுகிறேன். சபைக்கு எழுதும் போது நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக நியாயாசனத்திற்கு முன்னாதான் நிற்க வேண்டும். ஓஹோ, ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொண்டேன் என்று சொல்லி நான் ஒருவேளை அலட்சியமாக இருந்து விடுவதற்கான ஆபத்து உண்டு. நன்றா கவனியுங்கள். நான் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கணும். எதுக்கு நிற்கணுங்கிறத நான் பின்னதாக சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? உன் கூட இருக்கிற உடன் விசுவாசி நீ அற்பமாய் எண்ணினாலே நீ நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறதை நினைத்துக்கொள் என்று பவுல் சொல்கிறதை நான் நாளைக்கு தினத்துல கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஓஹோ, பைபிள் இஸ் வெரி கிளியர் சார். இன்றைக்கு சபைகள்ல இந்த காரியங்கள் அதிகமாக அழுத்தி போதிக்கப்படவில்லை. ஆண்டவர் வருகிறார் என்கிற காரியம் சில சபைகளில சொல்லப்படுகிறது. சில ஊழியர்கள் அதை சொல்லி வியாபாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வரும்போது அவர் என்னிலே என்ன எதிர்பார்க்கிறார், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அநேக பிரசங்கங்களிலே சொல்லப்படுவதில்லை. இந்த பூமிக்குரியவைகளைத்தான் அதிகமாக அழுத்தமாக பேசி பூமிக்குரிய தேவைகளை சந்திக்கிற ஷாப்பிங் சென்டராக ஆண்டவரை மாற்றிவிட்டார்கள். ஆனால் வேதம் அப்படி நமக்கு காண்பித்து கொடுக்கவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நான் கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது யோவான் 1:12 படி நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகிறீர்கள். Come on, listen. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவரை ஒரு கூட்டத்துல ஏற்றுக்கொண்டேன் பிரதர். பாவத்தை குறித்து அவங்க தைரியமா பேசினாங்க. பாவத்துக்கு ரட்சிக்க உண்டாக்கிற இயேசுவின் சிலுவையை குறித்து பேசும்போது என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. என்னுடைய பாவ வாழ்க்கை எனக்கு முன்னதாக வந்தது. ஆகையினால நான் ஆண்டவரே, என்னுடைய பாவமை சிலுவையில் அறைந்து விட்டது, ஆகையினால உம்மிடத்தில் வருகிறேன், உமது நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறேன் என்று நான் என்றைக்கு ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். நல்லா கவனிங்க.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசு சொன்னார், இந்த பூமியில் இருக்கிற எல்லார் மேலையும் அது கண்ணிய போல வருகிற அந்த பொல்லாத நாள்ல நீங்க தப்பணும்னா நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 25 இருந்தே வாசிக்கலாம், அப்பொழுது நல்லா வழங்கும். அப்படியே நல்லா கவனிங்க. இந்த வசனங்களை நான் கொஞ்சம் தெளிவா, நான் 2 நாள் தான் உங்களோட இருந்தாலும் கொஞ்சம் ஒழுங்கா பறிச்சு சொல்லிட்டு போயிடணும். அல்லேலூயா. உங்களுக்கு பட்டர் அடிச்சுட்டு போறதுக்கு வரலனா, உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான காரியங்களை வசனத்தை காட்டி கொடுத்து உங்களை இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தி இயேசுவுக்கு முன்னதாக நின்று வரப்போகிற அந்த பெரிய ஆபத்தில் நீங்க தப்ப வேண்டும் என்பதற்காக நான் கொஞ்சம் தெளிவாக வசனங்களை வேகமாக போதிக்கிறேன். வாசிக்கலாம். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எதுல அன்பு கூர்ந்து? என்னையா இதுக்கு முன்னால உலகத்தில் அன்பு கூர்ந்து தான் முதல்ல படிச்சோம், இப்ப திடீர்னு சபைன்னு சொல்றீங்களா? நல்லா கவனிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. கிறிஸ்து உலகத்துல அன்பு கூர்ந்தது உண்மைதான், ஆனா அவருடைய ஒரு ஸ்பெஷல் லவ் சபை மேல இருக்குது. ஜெனரல் லவ்ல மயங்கி இருந்துடாதீங்க, அவருடைய பெரிய ஜனமா மாறிடுங்க. சிலர் சொல்லுவாங்க, சபை எல்லாம் ஒண்ணும் கிடையாது பிரதர், இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. நோ சார். நல்லா கவனிங்க. சபையை அலட்சியம் பண்ணுகிறவர்களுக்கும் சபையை குறித்த வெளிப்பாடு இல்லாதவர்களுக்காக நான் பேசுகிறேன். சபையிலே அன்பு கூர்ந்து என்ன செஞ்சாரா? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, ஓஹோ பிள்ளையானா போதாது, அடுத்தால இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. தண்ணீரினால சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். அப்ப அவருக்கு முன்னால நிக்கணும்னா எப்படி நிக்கணும்? சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாருக்கும் சிலருக்கு கண்ணு வெளியே வருது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கரை திரை பிழை இல்லாத சபையாக. ஓஹோ, he is very particular about the church. He loved the church. He brought you. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாதையா, நீ அந்த சரீரத்துல ஒரு அவயவமாகணும். அது எப்ப நடக்கும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, நல்ல வசனத்தை பாருங்க, ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு. அப்ப ஞானஸ்நானம் எடுமா, அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒன்ன ஆண்டவர் எதுக்குள்ள கொண்டு வராரு? சொல்லுங்க. சரீரத்துக்குள்ள கொண்டு வராரு. பழைய ஏற்பாட்டோடு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலுக்கு நடந்ததெல்லாம் நமக்கு நடக்கிறத முன்னால சொன்னது. அதனால தான் பழைய ஏற்பாட்டுல எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டுட்டாங்க. பார்வோனுடைய ஆதிக்கத்துல இருந்து புறப்பட்டான். பார்வோனை விரட்டிட்டான், போகடா. ஆனா செங்கடலை தாண்டின பிறகுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு பேர் சொன்னார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. சீனாய் மலையில் தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் வனாந்திரத்திலே, கூட்டத்துக்குள்ள இருந்தவன் அல்ல, முதல்ல கூட்டம்,
முதல்ல கோத்துரும். செங்கடலை தாண்டின பிறகுதான் உனக்கு பேர் என்னது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இன்னும் தாண்டலன்னா இப்பவுமே தாண்டுங்க. அப்பந்தாயா நீ சபைக்குள்ள நீ இணைக்கப்படுகிற. அந்த சபையில் அன்பு கூர்ந்து நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், அந்த கூட்டத்துல கையை வைத்து ஒப்பு கொடுத்தேன் பிரதர், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. நல்லா பாடுறீங்க. அந்த கூட்டத்துல ஒப்பு கொடுத்தீங்க பிரதர், இயேசுவின் பிள்ளையானீங்க பிரதர். அதை நான் இல்லைன்னே சொல்லல, அதிகாரம் பெற்றீங்க, இயேசுவின் பிள்ளை ஆயிருக்கீங்க. ஆனா நான் கேட்க விரும்புற ஒரு பெரிய காரியம், உன்னை பார்த்து ஆண்டவர் வேறு பிரிக்கப்பட்ட செங்கடலை தாண்டி நிற்கிற வனாந்திரத்திற்குள்ள சபை என்றுதான். இப்பதான் அவருக்கு சபைங்கிற வார்த்தையே ஆண்டவர் சொல்றாரு. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவருடைய கண்ணோட்டத்துல நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பது நல்லது. இந்த சபையத்தான் கரை திரை பிழை இல்லாமல் தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரர் ஆகிறதுக்கு முதல்ல நீங்க இங்கேயே நீங்க பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை இல்லாத அந்த சபையாக தனக்கு முன்னதாக. ஏன்னா இங்கதான் நீங்க சபையாக மாற்றப்படுறீங்க. அதுக்கு பிறகு ஒண்ணு நடக்குது, வாசிக்கலாம். அப்ப ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 3வது ஸ்டெப் போதும் பாருங்க. 3வது ஸ்டெப் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ. ஓஹோ, இப்ப 3வது ஸ்டெப். முதல்ல தேவனுடைய பிள்ளையானேன், அதற்கு பிறகு தேவனுடைய சரீரமானேன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது. இப்ப தேவ ஆவினால நிறையறது இல்லை. அது 16வது வசனத்தில் இருக்கு. 16வது வசனம் வாசிங்க. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே. ஆமா, ஆனா அதையும் தாண்டினது 14வது வசனம். 14வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிறது அல்ல நடத்தப்படுகிறார்களோ அவர்கள். ஓஹோ, இதென்னையா ப்ரமோஷன்? பிள்ளை ஆங்கிலத்துல சில்ட்ரன், புத்திரன் சொன்னா சன். சன் யார் சொல்றது? வளர்ந்தவன், தேறினவன், முதிர்ச்சியானவன், பூரணப்பட்டவன் என்று அர்த்தம். என்னையா வித்தியாசம்? எங்களுக்கு ஒண்ணும் வழங்க மாட்டேங்குது பிரதர். நீங்க சொல்றது பார்த்தா நாங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரும் போல தெரியுது. ஆமையா, ஒரு வாசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் அங்க பவுல் அழகாக இதை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது என்ன அர்த்தம்? பிள்ளையாவே இருந்துராத, நீ வளர்ந்து தேவ ஆவினால நடத்தப்படுகிற இடத்திற்கு வந்தாதான் நீ புத்திரனாவாய். நீ புத்திரனாலாத்தான் உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சுதந்திரிக்க முடியும். நல்லா கவனிங்க. அதுக்கு பேரு ஆங்கிலத்துல ஒரே வார்த்தையில சொன்னா மெச்சூரானவங்களை தான் ஆண்டவர் தனக்கு மனவாட்டின்னு சொல்ல முடியும். ஓஹோ, இப்பதான் புரியுது. யாருக்காவது 12 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொல்லும் உலகம்? சைல்டு மேரேஜ்னு சொல்லும். 8 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சா. என் கூட பீகார்ல தூத்நாத் அப்படின்னு ஒரு பிரதர், அவர் எவ்ரி ஹோம் கிறிஸ்டியன் ஊழியம் செய்யும் போது என் கூட 6 மாசம் இருந்தார். நான் ஒரு நாள் தூத்நாத்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி, ஏன்னா அவர் எவ்ரி ஹோம் கிறிஸ்டியன்ல சேர்றதுக்கு வந்ததுக்கு கொஞ்சம் பிந்தி வந்தாரு. அந்த டீமை நான் என்னுடைய அறையில வச்சிருந்தேன். நான் வரும்போது நாங்க ஊழியத்துக்கு போயிட்டோம். இவர் வெளியே நின்றுருக்கிறாரு. வெளியே நிற்கும் போது கதவு பூட்டி கிடந்திருக்குது. அங்க எங்க ரூமை கொள்ளை அடிக்கிறதுக்கு 3 திருட வந்திருக்கிறான். இவர் வந்தவொடனே அவன்கிட்ட கேட்டிருக்கான் சாவி இருக்குதான்னுட்டு. இவர் என்கிட்ட சாவி இல்லை, நானும் ஆளைத்தான் தேடுறேன்னு இவரும் சேர்ந்து 3 ஆளோட 4 பேரை சேர்ந்து கதவை உடைச்சிருக்காங்க.
அவர் என்ன நினைச்சாரு, இவங்க எவரியும் குருசைடு, இவங்க எவரியும் குருசைடு, எவரியும் திருடர்கள். 4 பேருமே சேர்ந்து கதவை தள்ளி கதவை உடைச்சிட்டாங்க. உடைச்சி உள்ள வந்து பார்த்தா எங்க பொருள் எல்லாம் அப்படி செதறி கிடக்குது. அவங்க பேக் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு என்னமோ என்னதுக்கு பேக் பண்றாங்கன்னு, அதுக்குள்ள நாங்க வந்துட்டோம். வந்து பார்த்தா அந்த திருடன் கண்டுபிடிச்சா, ஐயோ ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவன் வெளியே வரும்போது எங்களுக்கு நாங்க இவர் கதவை திறக்க முடியலன்னு கஷ்டப்பட்டார், நாங்க திறந்து கொடுத்தோம்னு சொல்லிட்டான் அந்த அவனுங்க. பயங்கர பாக்தா திருடர்கள். அப்போ நாங்க உடனே அவருக்கு தேங்க்யூ சொல்றோம். யாருக்கு? திருடர்களுக்கு எல்லாம் கதவு திறந்து கொடுத்ததுக்காக தேங்க்யூ சொல்றோம். இப்ப இந்த ஆளை எங்களுக்கு நம்ப முடியல. இவன் திருடன கூட்டக்காரனா, இவன் ஊழியக்காரனா? அப்போ அதனால மறுபடியும் அவர் உட்கார்ந்து சொன்னாரு. அதுக்கு பிறகு கதையெல்லாம் சொன்ன பிறகு தான் அவரை நாங்க ஏற்றுக்கொண்டோம். அவர் பேர் தூதுநாத், பக்சர்னு ஒரு ஊர்ல உள்ளவர். நான் அவர்கிட்ட ஒரு நாள் உட்கார வச்சு, எப்பா உன்னை பற்றி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும்னு சொல்லு அப்படின்னா, அவர் சொன்னாரு, அண்ணே எனக்கு 3 வயசுல கல்யாணம் முடிஞ்சது. நான் சொன்னேன், 3 வயசுல கல்யாணம் முடிஞ்சா? உண்மையா நடந்த சொல்றேன், பீகார்ல 3 வயசுல கல்யாணம். உன் பெஞ்சாதிக்கு எத்தனை வயசு பா? 2.5 வயசு. நாங்க 2 பேரும் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப கூட. இதை நீங்க கல்யாணம்னு ஏத்துக்கிடுவீங்களா? இதை நீங்க கல்யாணம்னு ஏத்துக்கிட்டீங்க? அவங்க கல்யாணம் பண்ணியானா அந்த பொண்ணார் தான் வாழ்ந்தாரு. நல்லா கவனிங்க. ஒரு பெண் வயதுக்கு வந்தவள் ஆகின பிறகுதானே அவளை மணப்பெண்ணாக பார்க்க முடிகிறது. ஆண்டவர் மாத்திரம் இந்த எஜமானா இருந்தும் அடிமையா இருக்கிறவர்களோடு கூட திருமணம் செய்வார் நினைக்கிறீர்களோ? அவர்களை மனவாட்டியாக நினைக்கிறீர்களோ? இல்லை, வளர்ந்தவர்களோடு கூட தான் மனவாட்டியாக விரும்புகிறார். அவர்களை தான் தனக்கு முன்மால நிறுத்தி என்கிற வார்த்தை இயேசு உபயோகப்படுத்துகிறார். அதே வார்த்தை எடுத்துதான் பவுல் இங்க சொல்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு சபையினுடைய முக்கியத்துவத்தை இந்த வசனத்துல அழகா பார்க்கலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புத்திரன் ஆனது மாத்திரமல்ல, நான் ஞானஸ்நானத்தில் இந்த சபையாய சரீரத்தோடு இணைக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறதுனால நான் புத்திரன் ஆகிறது மாத்திரமல்ல, என்னையா தூக்குறதுல இருக்கிறவங்க எழுப்ப சொல்றாரு ஆண்டவர், என்னையா விழித்திருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள். என்னையா என்ன சொல்ல விரும்புறாரு? ஒரு வசனம், 2 வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 13வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். என்னது? இப்ப யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். நல்லா கவனிங்க. அப்ப காலம் புரியாதவன் தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப காலத்தை புரிந்து கொண்டவர்களா? ஆண்டவர் எரேமியாவுல ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொல்ல? இங்க கை வச்சிங்க, இந்த வசனத்துக்கு மறுபடியும் வரலாம். எரேமியால ஒரு வசனம் சொன்னாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம். அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய குறைய சொல்றாரு. என்ன குறை சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 7வது வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். போதும். ஆண்டவருக்கு பயங்கர குறை. தகைவலான் குருவி ஒரு இடத்துல நிக்காது. காட்டு புறா, அது வீட்டு புறா இல்ல, காட்டு புறா. கொக்கு, அதுக்கு கூட தெரியும். நாரை, அதுக்கு தெரியும், காலத்தை தெரியும். ஆனா ஏன் ஜனங்களுக்கு தானே தெரிய மாட்டேங்குது. சுனாமி வந்தபோது கடலூர், நாகப்பட்டினம், அங்க குளச்சல், அங்க எல்லாம் போய் நான் பார்க்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்தார். அந்த சுனாமி வந்து கடலூர்ல ஒரு சகோதரன் சொன்னார், அண்ணே கடலூர்ல சுனாமி வந்த உடனே அது குளச்சலையும் நடந்தது, எல்லாம் கடல் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள வாங்குச்சு. இத பார்த்த உடனே கழுதையும் நாயும் எதிர்த்த பக்கமா ஓடிச்சு. வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ஸ் தான். அந்த சுனாமி வர்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா சுனாமிங்கிற வார்த்தை அதுக்கு பிறகு தான் வந்தது. சுனாமி வரும்போது கடல் 1.5 கிலோமீட்டர் உள்ள வச்சு ஓரத்துல இருந்தவெல்லாம் உள்ள மீன் பிடிக்கிறதுக்கு இறங்கிட்டான். கழுதையும் நாய் மட்டும் ஒரே ஓட்டம் ஏத்தால. அடுத்த நிமிஷத்துல எல்லாம் உள்ள போயிட்டான். கழுதையும் நாயும் சாகவே இல்லைன்னு அவர் சொன்னார். எனக்கு கழுதைக்கும் நாய்க்கு இருக்கிற புத்தி கூட மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கிறவனுக்கு இல்ல.
நான் இப்ப சொல்றேன், சில நேரங்களில் விசுவாசிகளும் காலத்தை அறியாமலேயே வாழ்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வாசிக்கலாம். இப்போ டர்ன் வித் மீ டு ரோமன்ஸ், ரோமர் 13வது அதிகாரம். ரோமர் 13வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்கணும். ஏன்னா நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஜோசப் பிரின்ஸ்ங்கிற ஒரு ஆளு கிரேஸ் காஸ்பல்னு சொல்லி ஒன்று பேசி எல்லா விசுவாசிகள முக்காவாசி வரை இப்படி போயிட்டாங்க. அதனால உங்களுக்கு நான் தைரியமா பேரை சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஒண்ணு அடைக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நீ செய்ய போற விபச்சார பாவத்துக்கு இயேசு முன்னாலே சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. அதனால ஒன்னும் பாதிக்காதுன்னு சிங்கப்பூர்ல பயங்கர கூட்டம், ஆஸ்திரேலியா பயங்கர கூட்டம், அமெரிக்கால கேட்கவே வேண்டாம். உங்க ஊருக்குன்னு வந்துட்டா இல்லைன்னு தெரியல, வந்திருக்கும். அதாவது ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன வேணாலும் செய், நீ விபச்சாரம் பண்ண. ஏன்னா இயேசு தான் முன்னாலே செலுத்திட்டார, போயிட்டு போறாரு. நல்ல கவனிங்க, நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது என்ன இன்னும் ரட்சிக்கப்படலையா? ரட்சிப்பு நம்ம விசுவாசிகள் ஆன போது சமீபமா இருந்தா இப்பொழுது கொஞ்சம் அதிகமா சமீபமா இருக்கா. ஆண்டவர் என்னுடைய சரீரத்தையும் ரட்சிக்கிறதற்கு மேகங்களோடு கூட வர போகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாரும் பாடலாமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கரடானவை சமமா. நல்லா கவனிங்க, நித்திரை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு எதுக்கு? அப்பா ரட்சிப்பு ரொம்ப நெருங்கி வந்துட்டுப்பா, எழுந்திருச்சிரு. ஆனா அந்த ஆளு எங்க படுத்திருக்கான்னு சொல்லுறான். வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. எங்க 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 படுத்திருக்கீங்க? எந்த சபை? நல்ல கவனிங்க. இந்த எபேசு சபைக்கு எழுதும்போது என்ன தெரியுமா? 1வது அதிகாரத்தில் நான் சில வசனங்களை வேகமா வாசித்துறேன். எபேசு சபைக்கு எழுதுறாரு. 1வது அதிகாரத்தில் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். 3வது வசனம்.
கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவங்களுக்கு. வெயிட் வெயிட் வெயிட், யாருக்கு இந்த லெட்டர் எழுதி இருக்கிறாரு? யார் படுத்து கிடக்கிறது? செத்து போனவங்களோட படுத்திருக்கிற யாரு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, அடுத்தால வாசிக்கலாம். வெயிட் 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 14வது வசனம், 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், இப்ப இந்த சபை எப்படி? முதல்ல சகல ஆசீர்வாதங்களையும் பெற்ற சபை. அது மட்டும் இல்ல, 4வது வசனத்தை சொல்லியிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உலக தோற்றத்துக்கு முன்னால தெரிந்து கொள்ளப்பட்டு சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று பரிசுத்த ஆவியால அவருக்குள் முத்திரை போடப்பட்டவங்க. 2வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எழுப்பி எங்க உட்கார இருந்திருக்காங்க? உன்னதங்கள்ல உட்கார வைக்கப்பட்ட ஆளு. நல்லா கவனிங்க, இந்த சபை சாதாரண சபை இல்ல. முதல்ல உலக தோற்றத்துக்கு முன்னால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதுக்கு பிறகு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டவங்க, உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டவங்க. ஆனா இப்ப எங்க கிடக்குறாங்க? நிறைய வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, வாசிக்கலாம். இப்ப வாசிக்கலாம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை சொல்லல, உங்களை சொல்லல. தூங்குகிற நீ எங்க மேல உட்கார வச்சாலும் தூங்குறான் ஐயா. சகலவித ஆசீர்வாதத்தை கொடுத்தினாலும் தூங்குறான் ஐயா. பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை போட்டாலும் தூங்குறான் ஐயா. எல்லா வரமும் கிரியை செய்தாலும் தூக்கத்துல பயங்கரமா இருக்கிறான் ஐயா. தூங்குற நீ மரித்தோரை விட்டு போஸ்ட் மார்ட்டம் எங்க நடக்குமோ அந்த மார்ச்சுரியில தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு அம்மா என்கிட்ட ஜெபம் பண்ண வந்துச்சு, பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், என்ன ஜெபம் பண்ணணும்? பயமா இருக்குது பிரதர். நான் சொன்னேன், எதுக்கு பயமா இருக்குது? எங்க வீட்டுக்காரர் போன மாசம் செத்து போயிட்டாரு. அப்படியா? எனக்கு கொஞ்சம் பரதாம இருந்தது. ஆனா பயம் உங்களுக்கு என்ன வந்து, நீங்களும் செத்து போய் பயப்படுறீங்களா? இல்ல பிரதர், அவர் எப்பவும் கடைசியா படுக்க முன்னால என் கையில காப்பி வாங்கிட்டு தான் குடிச்சிட்டு தான் படுப்பாரு. 10 மணிக்கு காப்பி கொடுத்தேன், நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு 10:30 மணிக்கு வரக்குள்ள அவர் நல்லா தூங்கிட்டாரு. தூங்கிட்டாருன்னு நினைச்சு நான் பக்கத்துல போய் படுத்தேன். அவரும் தன் வலது கை தூக்கி என் மேல போட்டாரு. நான் ரொம்ப டயர்டா தூங்கிட்டேன். இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் பேசாம அசையாம படுத்திருந்தேன். நான் நல்லா தூங்கிட்டேன். காலையில 5 மணிக்கு அவர் சாதாரணமா நான் எந்திரிப்பேன். ஆனா அன்னைக்கு எந்திரிக்கல. இவர் இன்னும் கையை என் மேல போட்டிருக்காரு, தூங்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப டயர்டா இருக்கா போல, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இன்னைக்காவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி நானும் அசையாம இருந்தேன். 6 மணி ஆச்சு, எந்திரிக்கல. அதுக்கு பிறகு கையை தூக்கி மேல கையை அப்படி கழிச்சா அது பாட்டு கிடக்கு டொக்குன்னுட்டு. இப்பதான் தெரிஞ்சது அவர் செத்து போய் கிடக்குறாருன்னுட்டு. டாக்டர் கூப்பிட்டோம். டாக்டர் வந்து செத்து போய் சொன்னாரு, 11 மணிக்கே செத்து போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பயமா இருக்கு, 7 மணி நேரம் பிணத்தை தொட்டுக்கிட்டே தூங்கி இருக்கணும். பிணம் என் மேல கழிச்சு. இவன் கணவன் சொல்ல மாட்டேங்குது. சாகும் வரைக்கும் தான் உங்களுக்கு மார்க்கெட்டு. செத்தாச்சுன்னா போனோம் தான். அந்த அம்மா என்ன சொல்லுது, 7 மணி நேரம் பிணத்தோடைய கிடந்திருக்கணும் பிரதர், அதனால தூக்கம் வர மாட்டேங்குது, பயமா இருக்கு பிரதர், பயமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நிறைய விசுவாசி மரித்தோர்கள் மத்தியில் தான் இருக்கிறோம். ஏன்னா மரித்தோரை விட்டு எந்திரிச்சு தூக்கம், இந்த தூக்கம் எங்க போச்சு? இந்த பக்கம் செத்து கிடக்கிறான் விசுவாசி, இந்த பக்கம் செத்து கிடக்கான். இவங்க நல்லா ஹல்லேலூயா சோசன்னா, அடே பக்கத்துல கொஞ்சம் பாருடா, பயமாது வரட்டும் உனக்கு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழித்திரு. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய தூக்கத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் காட்டி முடிக்கிறேன்.
கிவ் மீ 10 more minutes. 10 நிமிஷம் இருப்பீங்களா? இன்னும் ஆமா. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன், அவன் ஆண்டவர் அவனை இந்த ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவங்க அம்மா மலடியா இருந்த போது, அவ கேட்காத போது, ஜெபம் பண்ண போது கொடுத்தாரு. மனோவாவின் மனைவியும் மனோவாவும் குழந்தைக்காக ஜெபம் பண்ணல. ஆனா தன்னுடைய ஜனம் கட்டப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஜனம் அடிமையா இருக்குது, தன்னுடைய ஜனம் பெலிஸ்தருக்கு அடிமையா இருக்குதுன்னு சொல்லி கர்த்தரே மனமிறங்கி சிம்சோன் என்கிற ஒரு குமாரனை மனோவாவுக்கும் மனைவிக்கும் கொடுத்தாரு. வயிற்றுல இருக்கும் போதே பரிசுத்தமா வளர்க்கணும்னு சொன்னாரு. திராட்சரசம் குடிக்க கூடாது. அந்த பிள்ளை பிறந்தா அவனுடைய தலையில நீ பார்பர் ஷாப்புடைய கத்தி படக்கூடாது. நீ பத்திரமா இருக்கணும். நீனும் குடிக்க கூடாது, உன் பிள்ளை குடிக்க கூடாது. கொஞ்சம் கவனிக்க. சத்துருவனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு, சத்துருடைய கையிலிருந்து தன்னுடைய மக்களை விடுதலையாக்குவதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மகனை தானாகவே கொடுத்து அவனை பரிசுத்தமா காத்துக்கொண்டு, வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பிரதர். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டான். நல்லா கவனிங்க. பிள்ளை வளர்ந்துச்சு. கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் சோராவுக்கு இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிற மனுஷன். கர்த்தரே தந்த மனுஷன் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தரே பெலிஸ்தியர்களை அழிப்பதற்காக எழுப்பப்பட்ட ஒரு பாத்திரம். கர்த்தர் பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட பாத்திரம். தாயின் கற்பத்திலேயே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளப்பட்ட பாத்திரம். அத்தனை ஆசீர்வதித்த பாத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவின பாத்திரம். அவனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் நான் சொல்ல போல, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். திருப்புங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16-19. தெலீலாள் சிம்சோனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில இருக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் பெரிய நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இட்ஸ் நாட் யுவர் சாய்ஸ். உலகத்துல கோடி கோடி மக்கள் இருக்கிறாங்க ஐயா. உலகத்துல ஏராளமான மக்கள் உண்டு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நான் தெரிந்து கொண்டேன். பர்பஸ். உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16 சொல்லுது, உங்களை ஏற்படுத்தினேன். I have ordained you. என் காரியத்தை செய்வீங்கன்னு நான் உங்களை பரிசுத்தப்படுத்தினேன். வார்த்தையினால பரிசுத்தப்படுத்தினேன், ஜலத்தினால பரிசுத்தப்படுத்தினேன், என் ஆவியினால பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை நீதிமானாக்கினேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உனக்குள்ளே ஆவியானவரை வைத்து ஆவியினால் உன்னை ஏற்றுவித்தேன். ஆனா யார் இந்த தெலீலா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெலீலாவை சிம்சோன் சிநேகம் பண்ணினான்னு எழுதியிருக்கு. 16வது அதிகாரத்தும் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தெலீலா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். இவன் தான் சிநேகிச்சான் வழிய அவ சிநேகிக்கல. ஏன்னா அவளுக்கு காசு தான் முக்கியம். மணி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உன் வீட்டுக்கு வந்து உன் மடியில படுத்து கிடக்குறானே, அவனை எங்களுக்கு பிடிச்சு கொடுத்துரு, நான் உனக்கு நிறைய காசு தருவேன்னா இவங்கிட்டையும் காசு வாங்கிடுவா, அவங்கிட்டையும் காசு வாங்குவா. வேசி, விலை மாது. அவளுக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான், ஆள் அல்ல. அழகானவன், பராக்கிரமசாலி, சிங்கத்தை கிழிச்சு போட்டுருவேன், ஒரு எலும்பை கொண்டு 1000 பேர் அடிக்கிற ஆளு. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அவர் நேசிக்க முடியல. அழகானவன் நேசிக்க முடியல. பெரிய ஆள் நேசிக்க முடியல. அவன் நேசிச்சதெல்லாம் பணம், 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 பணம். பெலிஸ்தீன் மூப்பல் சொல்றாங்க, நிறைய காசு தரேன்,
நிறைய காசு தரேன், பிடிச்சு கொடுத்துரு, அவனுக்கு எங்க பலன்னு கண்டுபிடிச்சிரு. ஐயா, தெலீலாள் எதுக்கு தெரியுமா அடையாளம்? உலகத்துக்கு. உலகத்துக்கு அடையாளம். இந்த உலகத்துல காசுக்கு என்ன வேணாலும் செய்வான், காசுக்கு என்ன வேணாலும் செய்வான். அரசியல்வாதியானாலும் சரி, ஆன்மீகவாதியானாலும் சரி, காசுக்கு என்ன வேணாலும் செய்வான். பொல்லாத உலகம் ஐயா, பொல்லாத உலகம். உலகத்தினுடைய சுபாவம் ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சிடலாம், வெறும் பணம் மட்டும்தான் குறியா இருக்கும். பணம் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் பெரிய ஊழியக்காரன்னு சொல்லுவான், ஆனா பணம் பண்றது அவனுக்கு பெரிய நோக்கமா இருக்கும். கவனியுங்கள், இந்த பண மயக்கத்தை கொடுக்கக்கூடிய தெலீலாள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை, அழைக்கப்பட்ட மனுஷனை, பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷனை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷனை, ஆண்டவருடைய ஆவியானால் ஏனப்பட்ட மனுஷனை, ஆண்டவருடைய பலத்துல சத்துருக்களை கொல்லக்கூடிய மனுஷனை மடியில போட்டு தூங்க வச்சுட்டா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஆண்டவர் இந்த முதல் நாள் உங்களை பார்த்து சொல்ற, விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் மயக்கம், பணத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன்னை தூங்க வைத்து உன்னை மரித்தோர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டுவிடும். என் வேதம் நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறது, அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை. The prostitute is a sign of the world. Prostitute is a picture of the world. Prostitute is a picture of the world. நல்லா கவனிங்க, நாங்க 514 பிள்ளைங்களை வளர்க்கிறோம், விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைங்க. நான் போன தடவை வந்திருக்கும் போது சொன்னேன் உங்களுக்கு, 514 children are under our care. அப்பா பேர் தெரியாது யாருக்கும். இந்த பிள்ளைங்களை அவங்க அம்மா நேசிக்க மாட்டாங்க, ஏன்னா இது பிறந்ததே அவங்களுக்கு தொந்தரவு தான். தருதலையா போன பிள்ளைங்களை நாங்கள் எடுத்து 7 கிராமத்தில் இப்போ அந்த ஊழியத்தை செய்கிறோம். 7 கிராமம், 52 கிராமம் இருக்கிறதுல 7 கிராமத்தில் போனிச்சு 514 பிள்ளைங்களை நாங்கள் பொறுப்படுத்திருக்கோம். இந்த வருஷத்தில் இப்போ ஜூன் மாதத்தில் இன்னும் 2 வில்லேஜ் எடுத்து இன்னும் 150 பிள்ளைங்களை நாங்கள் சேர்க்க போகிறோம். எப்படியாவது இந்த பிள்ளைங்களை காப்பாற்றி. ஆனால் அதில் பிரியங்கான்னு ஒரு பிள்ளை, அவளை எங்ககிட்ட இருந்து பிரித்து கல்கத்தாவில் கொண்டு ப்ராஸ்டிடியூட்ஸ் மத்தியில் விற்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க, தெரியாமல், எங்களுக்கு தெரியாமல். ஆனால் அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு ஷையாக தான் இருப்பா, ஆனால் அபிஷேகம் பெற்றிருந்தா. ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றிருந்ததுனால இவ தைரியமாக போயிருக்கா. போய் விபச்சார விடுதியில் கொண்டு விட்டாச்சுன்னா, ஐ ஹாவ் த வீடியோ ஆஃப் தட் ஏரியா. அந்த ஏரியாவுடைய வீடியோ என்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். கல்கத்தாவில் ஒரு பெரிய ஏரியாவே, பாம்பேயில் எப்படி ரெட் லைட் ஏரியா இருக்கோ அதே மாதிரி கல்கத்தாவில் ஒரு ஏரியா இருக்கு, அங்கே கொண்டு விட்டாங்க. அங்கே அந்த பிள்ளை போன போகுது, உள்ள நுழையும் நிறைய விபச்சாரிகள், சின்ன சின்ன குட்டி குட்டி ரூமில். ஒருத்தி ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா, ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, ப்ளீடிங் நிற்கவே மாட்டேங்குது, அழுது கத்துட்டு ஐயோ சாகுறேன்னுட்டு. இவன் நேர போய், அக்கா அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணட்டுமா இயேசுவின் நாமத்தில்னு சொல்லியிருக்கா. அவன் கேட்ட, இயேசுன்னா என்னது? இவன் இனிமேலாம் கேட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேர கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் சொன்ன போது, அன்னைக்கு 12 வருஷமாக ஸ்திரீக்கு என்ன நடந்த அதே காரியம் இந்த பிள்ளை ஜெபம் பண்ணணும். இவளுக்கு 9 வயசு கூட ஆகலை, ஜெபம் பண்ண உடனே அந்த அவளுக்கு நடந்துருச்சு. அவ குதிக்க ஆரம்பிச்சா, சரியாயிட்டேன் சரியாயிட்டேன். உடனே 15 ப்ராஸ்டிடியூட்ஸ் வரிசையில் நிற்க. இவன் அங்கே ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ண. அந்த கூட்டு போன ஏஜென்ட், ஐயோ இவளை அங்கே வச்ச ஆபத்துன்னு கொண்டு ஒன்று சேதப்படுத்த அவன் கொண்டு மறுபடியும் எங்ககிட்ட கொண்டு விட்டுட்டான். அவ உலகத்தை ஜெயிச்சிட்டா. அந்த பிரியங்கா கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம், பிரியங்கா இங்கே நாங்கள் உனக்கு சாப்பாடு போடுறோம், உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், உனக்கு படித்து கொடுக்குறோம், இயேசுவை சொன்னோம். அங்கே போனால் உனக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் 30,000 ரூபா தர்றான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு 30,000 ரூபா, உனக்கு அது பெருசாக தெரியலையா? அங்கிள் அங்கிள், பணங்கிற மாயையில மாட்டி என் வாழ்க்கையை சீரழிஞ்சு நரகத்துக்கு போறதுக்கு நான் விரும்பல விரும்பல விரும்பல. She's only 9. She's only 9.
She is only 9. சாராள ஒரு அழகான பாட்டு பாடினாங்க. நான் அதை கொஞ்சம் மாத்தி பாடுவேன். அவங்க பாடினாங்க, அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, உலகும் மாயை மயத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவள் ஆகும்படி நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, விழித்திருந்து ராத்திரி முழுதும் பாட்டு பாடுங்கள். ஹலோ, விழித்திருந்து 48 மணி நேரம் துதி ஆராதனை செய்யுங்கள். ஹலோ, 72 மணி நேரம் விடாத துதி ஆராதனைகள் இப்படி ஏராளமா தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டு. No, no, please understand, I am a singer. I sing. I sing a lot. அதனால தான் பழைய பாட்டெல்லாம் பாடுறேன். குட்டி 3 வயசுல இருந்து பாடினதுலாம் இன்னும் அப்படியே இருக்குது, ரெக்கார்ட் ஆகி உள்ள இருக்குது, பாட்டுக்கு வருது. பட் ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு பேசுறேன் எப்படி எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஜெபம் எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் காட்டி கொடுத்துருவேன். இன்னும் 34 வசனத்தை தொடலை, அதையும் கொஞ்சம் காட்டி கொடுத்துரு. நான் ஒன்று சொல்லுவேன், இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு வேணும். எபேசு சபை எல்லா ஆசீர்வாதம் உன்னதங்கள் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, பரிசுத்த ஆவியினாலும் முத்திரப்படப்பட்டிருந்தது, கிறிஸ்துவுடன் கூட உன்னதத்தில் இருந்தது. ஆனா அந்த சபைக்கு தான் பவுல் எழுதுறாரு, மரித்தோர்கள் மத்தியில் படுத்திருக்கிறத எடுத்து எந்திரிச்சு காலத்தை ஆதாயப்படுத்திக்கொள், நீங்கள் மதிகட்டவர்களைப் போல வாழக்கூடாது என்று சொல்லி எங்கள் எழுதுறாரு. ஆண்டவர் நீங்க தப்பணும்னு விரும்புறாரு. பூமியில எல்லார் மேல வரப்போகிற அந்த கண்ணிக்கு நீங்க தப்பணும், மனுஷகுமாருக்கு முன்பால் நிற்கிறதுக்கு பாத்திரமானா மாறணும். நான் எந்த மயக்கத்திலையும் தெலீலா மடியில படுத்துடக்கூடாது. தெலீலா மடியில படுத்தது மாத்திரமல்ல, நல்ல தூக்கம். அவங்க வந்து அந்த 7 சடையும் வெட்டுறாங்க, அது வெட்டல, அதை மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிக்கிற கூட தெரியாம கிடக்கும். என்ன தூக்கம்! விலை மாது தன்னை நேசிக்கிறான்னு நினைச்சிட்டான், அவன் நேசிக்கல. உலகம் உன்னை நேசிக்கிறது போல நடிக்கலாம், நேசிக்காதுமா, நேசிக்காது. அது உன்னை மயக்கி உன் பலத்தெல்லாம் உறிஞ்சி கத்தரை உன்னை விட்டு போக அடிச்சிடும். அது ஒண்ணுதான் செய்யும். சிம்சோனுக்கு கத்தர் தன்னை விட்டு போறது தெரியல. கத்தர் உன் கூட இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை மட்டும்தான் உண்டாக்கி வச்சிருக்கோம். உலகம் அப்படிதான் சொல்லும், கத்தர் இருக்காப்பா, கத்தர் இருக்காரு, கத்தர் இருக்காரு.
Am I having the presence of God in my life? தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்குதா? அதுதான் உன்னை காப்பாற்றும். பிரியங்கா விபச்சார விடுதிக்குள்ள போய் எப்படி தப்பிட்டு வந்த தெரியுமா? ஒன்னே ஒன்று சொன்னா, அங்கிள் நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, யூ ஆர் த கேரியர் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்றதுக்கு தான் தேவன் ஒன்று வச்சிருக்காரு. அந்த பிரசன்னத்தை தான் நான் நம்பினேன். எல்லாரும் கண்களை மூடலாம். நீங்க எல்லாரும் தண்டனைக்கு தப்பணும். எல்லாரும் இந்த பூமியில வரப்போற கண்ணிக்கு தப்பணும். நீங்க மனுஷகுமாரனுக்கு முன்பா நிற்கிறதுக்கு விழித்தவர்களா இருக்கணும்னு நீங்க முதல் நாள்ல சொல்லியிருக்கேன். நாளைக்கு தொடர்ந்து பேசுறேன். அதை நீங்க பூர்ணமா நம்புனீங்கன்னா, எல்லார் கண்களும் மூடி இருக்கும்போது ஒரே ஒரு கவியை மாத்திரம் ஃபாதர் பாடின அந்த பிரசன்னம், உலகமெல்லாம் மாயையா உம் அன்பொன்றே போதும் ஐயா என்ற அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட பாடுவதற்கு ஒரு புதிய பிரதிஷ்டையை செய்வதற்கு நீங்க விரும்பினீங்கன்னா, எந்த பகுதியில் எந்த வார்த்தை உங்களை தொட்டதுன்னு எனக்கு தெரியாது, எந்த வசனம் உங்களை தொட்டதுன்னு தெரியாது. எனக்கு அவருடைய பிரசன்னம் என் வாழ்க்கை, என் குடும்பத்தில், என் வேலையில் வேணும். நான் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அமைதியை எழுந்து நின்று, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக அல்ல, இதனாலத்துல இருந்து இந்த ஒப்பு கொடுத்தலோடு இந்த பாடலை பாடலாமா? உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். மறுபடியும் சொல்றேன், எனக்கு தேவ பிரசன்னம் மட்டும்தான் வேணும். I want the presence of God at any cost. என் குடும்பத்தில் வேணும், என் சொந்த வாழ்க்கையில வேணும். எனக்கு புரிஞ்சிட்டுன்னு சொல்றவங்க தைரியமா இருந்துச்சு. நீங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்காக இல்ல, மறுபடியும் பாட போன இருதயத்தில் ஆழத்தில் இருந்து, பிரதர் எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது அதனால நீங்க சொல்றீங்கன்னு சொல்றீங்க. நோ 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 நோ, ஐ நோ யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்க பிரச்சனை எனக்கு தெரியும், உங்க குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும், நீங்க வைக்கப்பட்டிருக்க இடம் எனக்கு தெரியும், நீங்க இருக்கிற வேலை எனக்கு தெரியும். ஆனா தேவ பிரசன்னம் உன்னை காக்கும். பிரியங்காவை ஒரு விபச்சார விடுதிக்குள்ள காக்கவல்ல அந்த பிரசன்னம் உன்னை மூடுமானா, உன்னை காக்கிறதுக்கு, உன் பிள்ளையை காக்கிறதுக்கு, உன் குடும்பத்தை காக்கிறதுக்கு, ஒரு வேலையை காக்கிறதுக்கு, உன்னுடைய கையின் பிரயாசங்களை காக்கிறதுக்கு அது போதும். நம்புறவங்க மாத்திரம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி பாடலாமா? உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.